ராமநாதபுரம் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாது போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதோடு மருத்துவமனைக்குள் வரும் அனைவரும் தீவிர பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் வழங்க நாம் கேட்கலாம். பூபேஷ், தற்போதைய கள நிலவரம் என்னவாக இருக்காங்க? நிச்சயமா வணக்கம் ஷாம். சென்னையைச் சேர்ந்த அரசு மருத்துவர் பாலாஜி என்பவர் சதீஷ் என்ற இளைஞரால் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவமானது மருத்துவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அதே போல மருத்துவ பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று 70 முதல் 80 விழுக்காடு அந்த மருத்துவர்கள் பணிக்கு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கு சிகிச்சைக்காக வரக்கூடிய அந்த நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். அது மட்டுமல்லாது தங்கள் இதய நோய் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளுக்காக வருபவர்கள் கூட அங்கு செல்ல வேண்டும் இங்கு செல்ல வேண்டும் என அவர்கள் அழைக்கப்படுவதாகவும் கடுமையான குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. அதுபோல இந்த மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முழுவதும் போலீசார் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தீவிர பரிசோதனைக்கு பின்னரே அனைவரும் இங்கு அனுமதிக்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாமல் இங்கு வரக்கூடிய நோயாளிகள் அதே போல அவர்களுடைய உறவினர் அனைவரும் தீவிர பரிசோதனைக்கு பின்னரே இங்கிருந்த மருத்துவமனைக்குள்ளாக அனுமதிக்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாது நம்முடைய ஒளிப்பதிவாளர் அருண் காட்சியை காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை கூட நம்மால் தற்போது காண இயலும். இங்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு நோயாளி அதே போல நோயாளிகளுடைய உறவினர்கள் தெளிவாக இங்கு பரிசோதனை செய்த பின்னரே போலீசாருடைய அந்த சோதனைக்கு பின்னரே மருத்துவமனைக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரக்கூடிய மருத்துவர்களின் இந்த போராட்டத்தின் காரணமாக நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாவதையும் கூட நம்மால் பார்க்க முடிந்தது. இங்கு இருக்கக்கூடிய நோயாளிகள் தங்களுக்கு மருத்துவம் அளிக்க முடியுமா என கூறி அங்கு இருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர்களிடத்திலே கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய நோயாளிகள் தங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மட்டுமல்லாது ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தாலுகா மருத்துவமனைகள் என 8 இடங்களில் இதே போல போலீசார் பாதுகாப்பு பணிகள் 30க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலும் அதே போல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் உள்ளிட்டோரின் உத்தரவின் அடிப்படையில் தீவிரமாக இந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஷியாம், மருத்துவர் மீதான தாக்குதலை கண்டித்து ராமநாதபுரத்தில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் களவிவரங்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி திரு பூபேஷ். தற்போது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் கொடுத்த பேட்டியை நாம் பார்க்கலாம். இந்த டாக்டரே இல்ல ஹாஸ்பிட்டல் கேட்ட பூட்டிட வேண்டியது பிரச்சனையே ஓஞ்சிரும்ல. யாருங்க அவ்வளவு வேற அங்க போன அங்க போங்கிறாங்க, அங்க இருந்தா அங்க போங்க, எங்கதான் போறது? டாக்டர் எங்கேயுமே கிடையாது. இங்க அப்போ இங்க 18ஆம் நம்பர் போனா அவசர வார்டு போகிறாங்க. அவசர வார்டு போனா இங்க ஒரு முடியாதவங்களை இப்படியா இழுத்தடிக்கிறது? ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, இப்படி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இப்படி இருந்தா எப்படி ஒன்றும் புரியல. மொத்தம் ஒரு 600-500 பேர் இருக்காங்க. ஒருத்தருமே வந்து டாக்டர் ஓபி ஒன்றும் ஓபி அடைச்சிடணும் இல்ல, அங்க இங்க போய் பார்க்கணும்னு சொன்னா பாக்குற இடத்துல டாக்டர் இருக்கணும். எந்த இடத்துலயுமே எந்த டாக்டரும் இல்ல. ஓபியில உள்ள ஆளு இங்க போ அங்க போன்னு சொல்லுது. போனா எங்க போய் அலையா? ஒரு இடத்துலயும் ஒரு டாக்டர் இல்ல. இல்லன்னா மொத்தமா குளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு அடைச்சு போட்டு போகணும். இதை மாத்திரை வாங்கல வந்தேன். இது வரைக்கும் நான் நோட்டு பதிஞ்சதுக்கு அப்புறம் மேலே போக சொன்னாங்க, போனேன். கீழே வர சொன்னா வந்தேன். அந்த மெயின்ல வந்து எமர்ஜென்சி வார்டில் பாக்குறா அப்படின்னு சொன்னா அதையும் பார்த்தேன். இப்போ வந்து 18-16 போக சொன்னாங்க, அங்கேயும் ஆளை காணா. ஒரு 8% இப்படி அலைய விட்டு என்ன செய்யறது? இந்த டாக்டர் ஸ்ட்ரைக்குன்னு சொல்றாங்க, அது யாருமே இல்ல. அது முதல்ல வந்து சொல்லியது பதியாம இருந்திருக்கலாம்ல. டாக்டர் ஸ்ட்ரைக்குன்னு பதிங்கிறது தெரியாதா? அது பதியாம இருந்தா நம்ம வந்திருக்க மாட்டோம்ல, கேட்டு அடைச்சு போட்டுருக்கலாம்ல. எங்களுக்கு சீட்டு கேட்டாலும் சீட்டு தந்தாப்புல. டாக்டர் இல்லாம சீட்டு தர்றது வந்து எந்த வகையில் நல்லது? டாக்டர் இல்லாம அந்த சீட்டு கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்ப வர்ற மக்கள் என்ன செஞ்சிடணும், அப்படி வெளியே வரலன்னா நல்லா இருக்கு. வந்துட்டு மேல போங்க கீழே போங்கன்னு சொல்லிட்டு வந்து அப்ப என்ன செய்யறது? அப்ப மக்களுக்கு வந்து ஒரு நல்ல இது பண்ணுங்க. டாக்டர் இல்லைன்னு சொன்னா டாக்டர் சொல்லிட்டு போக சொல்லிருங்க. மேல போக சொல்றியா, 2வது ஃப்ளோர் போக சொல்றியா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக சொல்றியா? ஏன் மக்கள் அந்த மாதிரி வந்து ரொம்ப அவமானம் நினைக்கிறீங்க நீங்க? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.